எண்ணிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி. அத்தியாயம் 29. நண்பர்களின் வீட்டில் அவரவர்களின் வேலை துவங்கியிருக்க வருண் தன்னுடைய அறையில் இன்னமும் உறக்கத்தில் இருந்தான். இரவில் சண்டையில் களமிறங்கியதால் உடலில் மெல்ல வேதனை தெரிய நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான். சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியே திரையை தாண்டி மெல்ல ஊடுருவி அவனை தொட அதன் வெளிச்சத்தில் கண் விழித்தான். அருகில் தன் படுக்கையை தடவியவன் பவியை காணாததும் கத்தி அழைத்தான். பவி, பவி! கதவு திறந்திருந்ததால் ஹாலில் இருந்த பவிக்கு நன்கு குரல் கேட்டது. அலாரம் அடிச்சிடுச்சு பவி, நீ போனதான் அவர் எந்திரிப்பாரு. போ, வேலையை நான் பார்த்துக்கிறேன். காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த பவி வேலையை பாதியில் விட்டுவிட்டு அறைக்கு சென்றாள். என்னாச்சு வருண், எதுக்கு அப்படி கூப்பிட்டீங்க? கண்ணை திறக்காமல் அரைக்குறை உறக்கத்தில் இருந்தவன் அவளின் குரலை கேட்டதும் இங்குதான் நின்றிருக்கிறாள் என யூகித்தவன் கையை பிடித்து தன் அருகில் இழுத்தான். வருண், கதவு திறந்திருக்கு, என விடுங்க. அவனின் பிடியிலிருந்து அவள் தப்பிக்க நினைக்க இறுக்கி அணைத்து தன்னோடு படுக்க வைத்தான். அப்பொழுதுதான் கவனித்தவன், என்ன மேடம் இன்னைக்கு புடவை கட்டியிருக்கீங்க? எப்போவும் ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸுமா தான் கலக்குவீங்க. இன்னைக்கு என் அப்பாவோட நினைவு நாள், திதி கொடுக்க போகணும். அதுக்குள்ளே ஒரு விஷயம் ஆயிடுச்சா? காலம் போனதே தெரியல. நான் எப்படி இந்த நாளை மறந்தேன்? பரவாயில்ல விடுங்க என அவள் கூற, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், திதி கொடுக்க போயிட்டு வரலாம். குட் மார்னிங். வருண் அவளின் நெற்றியில் அன்பாய் முட்டி அவளை விடுவித்தான். படுக்கையிலிருந்து அவன் எழும் சமயம் கையை பிடித்து தடுத்தாள். ஒரு நிமிஷம் இருங்க, இதென்ன உங்களுக்கு வலது நெத்தியில் அடிப்பட்ட தழும்பு இருக்கு? அவள் கேட்ட கேள்வியில் வருண் தடுமாறினான். நேற்று இரவு நடந்த சண்டையில் ஹெல்மெட்டில் ஒரே போடாய் அடியை வைத்தனர். அதில் பலத்த காயம் ஒன்று பட்டது. என் நெத்தியில் என்ன காயம் இருக்க போது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, செவந்து போன தழும்பு தெரியுது. எப்படியாச்சு? ஏதாவது கொசு கடிச்சிருக்கோம். நம்ம ரூமில் வரது இல்லையேங்க. ரொம்ப கேள்வி கேட்குற நீ. வாய்க்கு வேலை கொடுத்தா அடங்குவேன்னு நினைக்கிறேன். அவனின் இந்த பதிலுக்கு பிறகு பவி கத்தும் சத்தம் தான் கேட்டது. போதும் போதும், நான் இனிமேல் ஒன்றும் கேட்க மாட்டேன், என்னை விட்டுடுங்க. அது பி கேர்ஃபுல். மிரட்டியவாறு சென்ற தன் குறும்பனை நினைத்து வெட்கம் கொண்டவாறே வெளியே வந்தாள். மீண்டும் காய்கறி நறுக்குவதற்காக ஜெனியின் அருகே அவள் அமர ஜெனி அவளின் மாற்றத்தை கவனித்து விட்டாள். என்ன பவி, உள்ளே போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்த போல? லிப்ஸ்டிக்கா? லிப்ஸ்டிக் போட மாட்டா ஜெனி என்றார் தனம். ஆனால் என் கண்ணுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியுதே. ஜெனி பவியை நோக்கி கண்ணடிக்க அவள் கண்டறிந்ததை நினைத்து வெட்கம் கொண்டாள் பவி. கம்மன் இரு ஜெனி. ஜெனிக்கு மட்டும் கேட்குமாறு உதடு அசையாது மெல்ல கெஞ்சினாள் பவி. பிறகு முதலாம் ஆண்டு திதி கொடுப்பதற்காக வருண், பவி, தனம் மூவரும் வெளியே கிளம்பினர். அதே சமயம் பிரதாப், ஜெனி, லாரன்ஸ் மற்றும் அவனின் தாய் ராஜம்மாவும் மருத்துவமனைக்கு கிளம்பினர். சாண்டியும் ராஜேஷும் சுஜியை அழைத்து கொண்டு ஸ்கூலில் டிராப் செய்ய விரைந்தனர். முன்னாள் இரவு ட்ரக் கடத்தப்பட்ட விஷயம் கேட்டு வர்ஷினி பெரும் கோபத்தில் இருந்தாள். வருணின் ஃபேக்டரியில் தன் கட்டளைக்கேற்ப வேலை செய்யும் சில ஆட்களை புதிதாக வேலைக்கு சேர்த்திருந்தாள். டெலிவரி செய்யும் ஆட்களை அவர்களிடம் ஒப்படைத்து கண்காணித்தாள். விடிந்தும் எந்த செய்தியும் வராததறிந்து அவளை அழைத்து விசாரிக்க அப்போதுதான் அவளின் ஆட்கள் மருத்துவமனையில் இருக்கும் விஷயம் தெரிந்தது. உடனே வர்ஷினி தன்னுடைய பார்ட்னருக்கு அழைப்பு விடுத்தாள். என்ன சொல்ற வர்ஷினி? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அந்த ட்ரக் கடத்தப்பட்டுச்சு? உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எவனோ ஒருத்தன் வந்து கடத்திட்டு போற அளவுக்கு எப்படி விஷயம் லீக் ஆச்சு? இங்கே பாரு பார்ட்னர், என் சைடில் எந்த வீக்னஸும் கிடையாது. நான் ரொம்ப துல்லியமாக வேலை செய்கிறேன் என வர்ஷினி உரைக்க, அப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்க என் சைட்ல இருந்து தான் விஷயம் வெளியே வந்திருக்குன்னு சொல்றியா? தன் பார்ட்னர் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் வாய் அடைத்து நின்றாள் வர்ஷினி. சரி, நாம் 2 பேரும் இப்போ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நீ முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸ்க்காக உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும். தப்பு உன் பக்கம் இருந்திருந்தா கூட அதை நீ தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டேன். நம்ம கூடவே ஒருத்தர் நேரடியாக மோதி பார்க்க நினைக்கிறான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கும் அந்த வருண் மேலே ஒரு கண்ணு வை. சான்ஸே இல்லை பார்ட்னர். நாம் என்ன பண்ணுறோன்னு வருணுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான். அவங்க 4 பேருமே நிம்மதியான வாழ்க்கை வாழ தான் விரும்புகிறாங்க. நிம்மதியான வாழ்க்கை அதுக்கு நான் விட்டாதுன்னு. சரி, ட்ரக்கை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த ஆர்டர் தொடர்ந்து நடக்கட்டும். பார்ட்னர், இப்போ கொடுத்த ஆர்டரோட பேமெண்ட்டை இன்னும் 2 நாளில் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். அதை நான் பார்த்துக்கிறேன். ட்ரக் காணாமல் போன விஷயம் வருணுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியக்கூடாது. அப்புறமா கால் பண்ணுறேன். உள்ளூர் எதிரி, வெளிநாட்டு எதிரி என இருவரையுமே ஆட்டி படைக்கப் போகிறான் வருண். இந்த காலை விடியலில் வர்ஷினியின் முகம் கோபத்தோடும் குழப்பத்தோடுமே இருந்தது. அவள் அதே பாவனையில் கம்பெனிக்குள் நுழைய மற்றவர்கள் கூறிய குட் மார்னிங்கை கவனிக்கவில்லை. நேராக வருணின் கேபினுக்குள் தான் அவள் நுழைந்தாள். அங்கே சாண்டியும் ராஜேஷும் அமர்ந்திருந்தனர். ஹாய் வர்ஷினி, உன் கேபினில் இருப்பேன்னு நினச்சேன். நேரம் எங்கே தான் வரப்போல? சாண்டியின் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் குழப்பத்தோடு வந்து அமர்ந்தாள். பதில் கூறாது தனி யோசனையில் இருந்த வர்ஷினியை பார்த்தனர் ராஜேஷும் சாண்டியும். ஹே வர்ஷினி, ஆர் யூ ஓகே? சாண்டி டேபிள் மீது தட்டி வர்ஷினியின் கவனத்தை ஈர்த்தான். என்ன கேட்ட? சுத்தம். அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினது நீ கவனிக்கவே இல்லையா? அப்படி என்ன யோசனை உனக்கு?
ஒன்றும் இல்லை சாண்டி, அப்பாவும் அம்மாவும் வெளிநாடு போயிருக்காங்க. அந்த யோசனையில் இருந்தேன். நீ என்கிட்ட என்ன கேட்டேனே நான் கவனிக்கல. சரி, வருணும் பிரதாப்பும் எங்க? பவியோட அப்பாவுக்கு இன்னைக்கு திதி கொடுக்குறாங்க. அதனால வருண் அவங்க கூட போயிருக்கான். அப்புறம் நம்ம லாரன்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டரை பார்க்க போயிருக்கான் பிரதாப். என்ன, லாரன்ஸ்க்கு பேச்சு வர வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டா? இல்லை வர்ஷினி, அவனுக்கு தொண்டையில் கட்டி இருக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கு 35 லட்சம் செலவாகும். பணம் இல்லாத இந்த சமயத்தில் ஒரு புண்ணியவதி எங்களுக்கு கடவுளாக வந்து உதவி செஞ்சா. அதனால தான் உடனே ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காங்க. சாண்டி, ஏன்னா இந்த அளவுக்கு நீ புகழணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். வர லாபம் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தானே. என்னமோ தனியாக நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி பேசுகிறேன். ஏய் வர்ஷினி, நான் புண்ணியவதின்னு சொன்னது ஒன்றும் இல்லை, பவிய. அவள் தான் அவளோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை 45 லட்சத்துக்கு அடமானம் வச்சு அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்துருக்கா. அவளால் தான் இன்றைக்கி லாரன்ஸோட ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கு. வர்ஷினிக்கு இப்போது தான் விஷயம் புரிந்தது. இதனால் தான் அந்த ஃபைனான்ஷியரை சந்தித்து பணம் வாங்கினாளா என்று. பவியால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லியிருக்கா. அதனால நாங்கள் ஜென்னிக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை. அவளுக்கு இருக்க பெருந்தன்மை யாருக்கும் வராது. இந்த சாண்டி மனதார வார்த்தைகளை உரைத்தான். ஆனால் வர்ஷினிக்கு அதை கேட்கவே எரிச்சலாக இருந்தது. திதி கொடுப்பதற்காக சென்றிருந்த வருண் மதியத்திற்கு மேல் ஆஃபீஸிற்கு வந்தான். வேலைகள் அதிகமாக இருந்தது. அவன் நேராய் வர்ஷினியின் கேபினுக்கு தான் சென்றான். வர்ஷினி, சொல்லு வருண், எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். அம்மா, நேற்று கிளம்புன நம்ம வண்டி சரியாக டெலிவரி கொடுத்தாச்சுல்ல? வருண் வந்ததும் இதை பற்றி கேட்பான் என அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆ ஆ டெலிவரி ஆயிடுச்சு. அவளின் பதிலிலேயே ஒரு பதட்டம் தெரிந்தது. டெலிவரி ஆயிடுச்சான்னு தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளோ பதட்டம்? அப்போ ஏன் இன்னும் பையர் சைட்லேருந்து நமக்கு மெயில் வரல? அது என்னன்னு கவனி. அப்புறம் ப்ராடக்ட் செக் பண்ண சொல்லு. எந்த குறையும் இல்லைன்னு அவங்க சைட்லேருந்து மெயில் வரணும். அப்புறம் பேமெண்ட் எப்போ அனுப்புகிறாங்கன்னு கேட்டுரு. ஒருவேளை உனக்கு வேலை இருந்தால் நீ பாரு, பையர்கிட்ட நான் பேசுகிறேன் என்றான் வருண். பரவாயில்ல வருண், ஏற்கனவே உனக்கு நிறைய வேலை இருக்குது. இதில் பையரை டீல் பண்ணுறதையும் நீயே பார்த்தா ரொம்ப டயர்ட் ஆகிடுவ. அது நான் முடிச்சிடுறேன். ஓகே. வருண் வர்ஷினியிடம் கூலாக பேசிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் நடந்து செல்கையில் அவள் முகத்தில் தெரிந்த பதற்றம் ஒரு உறுத்தலை கொடுத்தது. அதை என்னவென்று கண்டுபிடிப்பேன் என்ற பார்வை அவனிடம் பிரதிபலித்தது. மருத்துவமனை சென்ற பிரதாப் விஷயத்தை வருணுக்கு ஃபோனில் உரைத்தான். லாரன்ஸுக்கு அன்று மாலையே ஆபரேஷன் செய்ய முடிவெடுத்திருந்தனர். பிரதாப் ஆஃபீஸுக்கு வர இயலாததால் இருந்த வேலைகளை வருண் தன் மீது சுமத்தி கொண்டான். ஏற்கனவே ராஜேஷும் சாண்டியும் இணைந்து முடிக்க வேண்டிய வேலைகள் பாக்கியிருந்தன. மாலை நேரமும் நெருங்கியிருக்க ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது. பிரதாப்பும் ஜெனியும் ஒருவருக்கொருவர் கையை பிடித்தவாறு லாரன்ஸ் குணமடைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு அமர்ந்திருந்தனர். தன் பேரன் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என ராஜம்மாவும் வேண்டுதலோடு காத்திருந்தார். ஆபரேஷன் முடிந்த பிறகு மருத்துவர் ஜெனியையும் பிரதாப்பையும் பேசுவதற்காக அழைத்தார். இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் 1-2 மாதம் பையன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது வரைக்கும் அவனை பேச முயற்சி பண்ண சொல்லி யாரும் தொந்தரவு கொடுக்காதீங்க. தானாக அவனால் பேச முடியும். தொண்டைக்குள்ளே இருந்த கட்டி தான் அவனுக்கு தடையாக இருந்திருக்கு. ஓகே டாக்டர், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே பிரதாப், இன்னும் 2 நாளில் லாரன்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டாக்டரிடம் பேசிய பிறகுதான் லாரன்ஸின் தாய் தந்தை இருவருக்கும் மனம் நிம்மதி கொண்டது. இரவு 7 மணி இருக்க வர்ஷினி கையில் பழங்களுடன் மருத்துவமனை வந்து சேர்ந்தாள். ஜெனி அறைக்கு வெளியே காத்திருப்பதை பார்த்த வர்ஷினி ஒருவித திட்ட பார்வையுடன் அவளை நெருங்கினாள். ஹாய் ஜெனி, லாரன்ஸ் எப்படி இருக்கான்? வாங்க வர்ஷினி, இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். வாங்கி வந்த பழங்களை ஜெனியிடம் ஒப்படைத்தாள். அறைக்கு வெளியே இருந்த நாற்காலியிலேயே இருவரும் அமர்ந்து பேச துவங்கினர். இனிமே நீ கவலைப்பட வேணாம் ஜெனி, லாரன்ஸ்க்கு கண்டிப்பாக பேச்சு வந்துடும். வர்ஷினியின் அன்பான ஆறுதலுக்கு புன்னகைத்தாள் ஜெனி. எங்க நீ மட்டும் தனியாக இருக்க? கூட பவி இல்லையா? பவி காலையிலேருந்து இங்கே வரவே இல்லை. கூட என் மாமியார் தான் இருந்தாங்க. அவங்களும் பெரியவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்க முடியாது. அதனால வீட்டுக்கு இப்போ தான் அனுப்பி வச்சேன். சரி, பெரியவங்க இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பவி நீ எல்லாம் ஒரே குடும்பமாச்சே, உனக்காக அவள் வந்திருக்க வேணாமா? இன்னும் பவி, வருண், ராஜேஷ், சாண்டி எவருமே வரவில்லை. அந்த யோசனையில் தான் ஜெனியும் அமர்ந்திருந்தாள். அது திடீர்னு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் வேலை இருக்குது, வந்துருவாங்க. அப்போதும் அவர்களை விட்டு கொடுக்காமல் ஜெனி பேசியது வர்ஷினிக்கு மேலும் எரிச்சலூட்டியது. எதனால் ஆப்ரேஷன் திடீர்னு ஃபிக்ஸ் ஆச்சு? அவ்வளோ மோசமான நிலையா? இல்லை, பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல், அதனால ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. பணம் இல்லாததால பிரச்சனையா? பவிக்கிட்ட தான் லட்சக்கணக்கில் பணம் இருந்ததே. பவியோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை டெவலப் பண்ணுறதுக்காக 45 லட்சம் வருண் கொடுத்துருக்கான். அதுலேருந்து கொடுத்துருக்கலாமே. என்ன சொல்கிறீங்க வர்ஷினி? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை டெவலப் பண்ண 45 லட்சமா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? சரி இருக்கட்டும், பண விஷயம் எல்லாமே வருண் தானே கவனிச்சிக்கிறான். தனியாக வெளியே போகிறதெல்லாம் கணக்கில் வராது. இருந்தாலும் லாரன்ஸ்க்காக கொடுக்க மனசு வந்திருக்கலாம். முடிந்தவரை ஜெனியின் மனதை களங்கம் செய்தவள் பிறகு அறைக்குள் சென்று லாரன்ஸை சந்தித்தாள். அருகில் இருந்த பிரதாப்பிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வெளியே வந்தாள். ஓகே ஜெனி, நான் போயிட்டு வரேன்.
வர்ஷினி கூறிச் சென்ற விஷயத்தை அதிகம் யோசித்தாள் ஜெனி. குழந்தையின் விஷயத்தில் அக்கறை காட்டாதது மேலும் மேலும் உறவுகளுக்கிடையே பிளவை ஏற்படுத்த ஆரம்பித்தது. பவி மாலை ஆபரேஷன் முடிந்ததிலிருந்து லாரன்ஸை சந்திக்க வேண்டும், ஒன்றாய் சென்று வரலாம் என வருணை அழைத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் வருண் அவளின் மொபைல் அழைப்பை ஏற்கவில்லை. கிட்டத்தட்ட இரவு 8 மணி நெருங்கியது. கடும் கோபத்தில் பவி அழைப்பு விடுக்க அச்சமயம் வர்ஷினி வருணின் காலை அட்டன் செய்தாள். ஹலோ. வர்ஷினியின் குரல் செக்ஸியாக இருந்தது. வேண்டுமென்றே அப்படி பேசினாள். யார் பேசுறது? உரிமையோடு பவி விசாரிக்க, பவி, நான் வர்ஷினி பேசுறேன். ஓ, அவர் எங்க? வருண் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கான். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. இங்க பாருங்க மிஸ் வர்ஷினி, நீங்க 2 பேரும் ஒன்னா வேலை செய்யலாம். என்னதான் உங்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சின்னு பாசம் இருந்தாலும் அவரை இப்படி அவன் இவன் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நான் அவரோட ஒய்ஃப். என்கிட்ட பேசும்போது அவருக்கு மரியாதை கொடுத்து தான் நீங்க பேசணும். பவி ஒரே அடியில் அவர்கள் இருவரையும் அண்ணன் தங்கை என உரைத்துவிட மூக்கு அடைந்த அசிங்கத்தில் வர்ஷினி கோபம் கொண்டாள். அண்ணனா? வருணொன்னா எனக்கு அண்ணன் கிடையாது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எல்லா பொண்ணையும் தன் கூட பிறந்த சகோதரியை தான் நினைக்கிறாரு. சரி போகட்டும், அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. இப்போது தன் முறை என்பது போல் புருவம் உயர்த்தி பதில் பேச்சு கொடுத்தாள் வர்ஷினி. அதான் சொன்னனே, வருண் இப்போ ரொம்ப பிஸி. அநேகமாக இன்னைக்கு ராத்திரி என் கூட தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாட்? அது நான் என்ன சொன்னேன்னா, வருணோட டைம் இன்னைக்கு ஆஃபீஸுக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னோட ஃபோன் கால் அட்டன் பண்ண கூட அவருக்கு டைம் இல்லை. சரி, நான் வச்சிடுறேன். வர்ஷினியின் நடவடிக்கையில் பவி கோபம் கொண்டாள். இவள் கூறிய பதில் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் வருண் இவ்வளவு நேரம் தன்னிடம் பேசாதது ஏன் என பவிக்கு கோபம் ஏறியது. சரியாக பேசிவிட்டு போனை வைத்த சமயம் வருண் மீண்டும் அவனின் அலுவலக அறைக்குள் நுழைந்தான். வர்ஷினி, ஏற்கனவே டைம் ஆச்சு. இன்னைக்கே இந்த ஒர்க்கை முடிக்கணுமா? வருண், ஒரு முதலாளியா இருந்துக்கிட்டு நீ இதை கேட்கலாமா? இல்லை, மணி 8 ஆச்சு. லாரன்ஸ்க்கும் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. அவனையும் பார்க்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல வருண், அதான் உன் வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க போய் பார்க்கட்டும். நீ நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். அப்புறம் பவி உன் கூட பேசணும்னு கால் பண்ணா. நீ வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வர டைம் இருக்காதுன்னு சொன்னேன். ஓ மை காட், ஏன் அப்படியெல்லாம் சொன்ன? அதுக்கே வருண் இப்படி பதற? அவளின் பதிலை கேட்டு வியந்தவன் நாற்காலியில் அமர்ந்து தன் போனை கையில் எடுத்து பவிக்கு அழைத்தான். நீண்ட அழைப்பு சென்றது. பவி அழைப்பை ஏற்கவில்லை. அந்நிமிடமே பவிக்காக அவன் விடுத்த அடுத்த அழைப்பின் இசை அவனின் அறைக்குள்ளேயே கேட்டது. நிமிர்ந்து பார்க்கையில் ஒலித்து கொண்டிருந்த தன் மொபைல் போனை கையில் பிடித்தவாறு புருவம் உயர்த்திய பார்வையில் நின்றாள் பவி. ஏற்கனவே ஆஃபீஸை அடைந்த பிறகுதான் அவள் வருணுக்கு அழைத்திருந்தாள். வாட் சர்ப்ரைஸ்! சொல்லவே இல்லை ஆஃபீஸ்க்கு வரேன்னு. என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. காலை அட்டன் பண்ண கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருக்கீங்க. பவி வர்ஷினியை பற்றி உரைக்க அவளோ முறைத்து பார்த்தாள். பவி தன் கைகளை குறுக்காக கட்டி முன்னோக்கி நடந்து பொறுமையாக பேசினாள். அப்படி இல்லை பவி, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, இன்னைக்கே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஏங்க மறந்துட்டீங்களா? நம்ம லாரன்ஸ்க்கு ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. இன்னும் அவனை போய் பார்க்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்க? பவி, இது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. லாரன்ஸை நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம்ல என்றாள் வர்ஷினி. மிஸ் வர்ஷினி, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. வருண், போலாம் வாங்க. வருணை ஒரு வார்த்தையில் அழைத்தவள் திரும்பி நடக்க அதற்கு வர்ஷினி பதில் கூறினார். வருண் வரமாட்டாரு. அதை சொல்ல நீ யாரு என்பது போல் பவி கண் நோக்கினாள். பவியின் பார்வை வர்ஷினியிடமிருந்து வருணை நோக்க உடனே அவன் புரிந்து கொண்டான். இதோ கிளம்பிட்டேன். வர்ஷினி, ஒர்க் பண்ணதெல்லாம் போதும். என்னோட லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிடு. நான் இப்போவே கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். பபாய். அவன் படபடவென பேசிவிட்டு கிளம்பினான். முன்னே சென்று கதவை திறந்து அவளுக்கு சேவகம் செய்தான். பவி முன்னோக்கி செல்ல ஏதோ பெரும் தோல்வியை சந்தித்தது போல் வர்ஷினி குரோதம் கொண்டாள். வருண் உரைத்தது போல் டேபிளில் இருந்த அவனுடைய லேப்டாப் ஷட் டவுன் செய்தாள். அப்போது அந்த டேபிளில் வருணும் பவியும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்க அறியாது கைப்படுவது போல் நாடகமாடி அதை தள்ளிவிட்டாள். கண்ணாடி துகள்கள் உடைந்து சிதற ஃப்ரேமிலிருந்து புகைப்படம் தனியாய் வெளியே வந்து விழுந்தது. கீழே பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்ற பவியை சீண்டிக்கொண்டே வந்தான் வருண். அவளின் காது மடலில் விரல்களால் கூசுவது, இடையில் கிள்ளுவது என குறும்பு செய்ய அவளோ கையை தட்டிவிட்டாள். அமைதியா வாங்க வருண். பார்க்கிங்ல கேமரா இருக்கோன்னு மறந்துட்டீங்களா? இருந்தா இருக்கட்டும், கண்ட்ரோல் நம்ம கிட்ட தானே இருக்கு. காரில் ஏறுவதற்காக வருண் முன் சீட்டின் கதவை திறக்க அங்கு சாண்டி அமர்ந்திருந்தான். அருகில் ராஜேஷும் பின் சீட்டில் தனமும் அமர்ந்திருந்தனர். பிறகு அனைவரும் இணைந்து ஒரே காரில் லாரன்ஸை பார்ப்பதற்காக மருத்துவமனை சென்றனர். ஜெனியும் பிரதாப்பும் லாரன்ஸின் அருகில் அமர்ந்தவாறு கழுத்திலிருந்த அவனின் கட்டை கவனித்துக் கொண்டிருந்தனர். என்ன ஜெனி, லாரன்ஸை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமாம் பிரதாப், இது வரைக்கும் காய்ச்சலுக்கு கூட இந்த மாதிரி அட்மிட் ஆனதில்லை. எதுவாக இருந்தாலும் வீட்லேயே பார்த்து சரி பண்ணிடுவேன். முதல் முறையாக இப்படி படுக்கையில் பார்க்குறேன். இதுதான் கடைசி. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம லாரன்ஸ்க்கு வராது. அவன் எப்பவும் ஆரோக்கியமாக இருப்பான், சரியா? அந்த நொடி பிரதாப்பை தன் வாழ்வில் மீண்டும் கொண்டு வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறினாள்.
ஒருவேளை இவர் வராமல் இருந்திருந்தால் லாரன்ஸின் இந்த பிரச்சினைக்கான மருத்துவ செலவை தான் எவ்வாறு கவனித்திருப்பேன் என்று யோசித்தாள். அப்போது அறைக்கதவு திறக்கப்பட அவர்களின் குடும்பம் உள்ளே நுழைந்தனர். லாரன்ஸ் வந்ததுமே முதலில் சாண்டி தான் அவனை அழைத்தான். டே சாண்டி, அவன் மயக்கத்தில் இருக்கான்டா, நாளை காலையில தான் எந்திரிப்பான் என பிரதாப் பதில் கூறினான். பவியும் தனமும் ஜெனியின் அருகில் சென்று விசாரித்தனர். டாக்டர் என்ன சொன்னாங்க ஜெனி? லாரன்ஸ்க்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதில்ல? இனிமே பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனா பேச முயற்சி செய்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க சொன்னாங்க. நம்ம லாரன்ஸ் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது சாண்டி மாமான்னு என் பேரை தான் முதல்ல சொல்லணும். ஏண்டா, அவனை பெற்று வளர்த்து இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்ட அம்மா எதிலே நிற்கிறாங்க, இதில் உன் பேரை சொல்லணுமா? ராஜேஷ் கூறுவதும் சரிதான் என விழித்தான் சாண்டி. பிறகு அவர்களுடனே பேசிக்கொண்டனர். நேரம் கரைய வருண் பிரதாப்பின் காதில் ஏதோ ரகசியம் கூறினான். அதற்கு பிரதாப் என்னால் முடியாது என மறுத்து பேசினான். இவர்களின் நாசுக்கான பேச்சுவார்த்தையை பவியும் ஜெனியும் கவனித்தனர். என்ன பிரதாப், வருண் என்னவோ சொல்றாரு, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க, என்ன விஷயம்? அது ஜெனி, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை தடுக்கணும். பிரதாப் என்ன விஷயம் என்பதை உரைக்க ஜெனி இதை எவ்வாறு தடுக்க முடியும் என பார்த்தாள். அதுக்கு உன்னோட உதவி தேவை. என்னோட உதவியா? நான் என்ன உதவி பண்ண முடியும்? சொல்லுடா, ஏன் கேப்பிடுற? வருண் பிரதாப்பை சுரண்டி மேற்கொண்டு கூறுமாறு சைகை காட்டினான். பிரதாப் விஷயத்தை உரைக்க வருணின் திட்டத்தை கேட்டு பவியும் ஜெனியும் விழிவிரித்தனர். இது சாத்தியமா? ப்ளீஸ் ஜெனி, இது வாழ்க்கை பிரச்சனை. பிரதாப் கெஞ்சலாக கேட்டதும் அவள் ஒப்புக்கொண்டாள். உடனே நண்பர்கள் ஆனந்தத்தில் கத்தினர். அந்நேரம் அறைக்கதவை திறந்து செவிலியர் உள்ளே வர, என்ன இது, குழந்தை ரெஸ்ட் எடுக்கிற ரூம்ல இப்படி சத்தம் போடுறீங்க, எல்லாரும் வெளியே போங்க. அனைவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர். தனத்தை லாரன்ஸுக்கு துணையாக இருக்கச் செய்தனர். ஜெனியும் மற்றவர்களுடன் சேர்ந்து முக்கிய வேலையாக வெளியே கிளம்பினாள். அந்த இடத்தையும் அடைந்தனர். அவர்கள் அனைவரின் கண்ணும் தொலைவிலிருந்து அந்த வீட்டை குறிப்பார்த்து கொண்டிருந்தது. சரியான சமயம் எதிர்பார்க்க அந்த நேரமும் வந்தது. வருணும் ராஜேஷும் காரின் முன் சீட்டில் அமர்ந்திருக்க, பவி, பிரதாப், சாண்டியும் காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அபிராமியின் வீட்டு வாசலை நோக்கியவாறு காத்திருந்தனர். ஏண்டா, உன் மாமனார் கூடிய சீக்கிரத்திலேயே உன் பொண்டாட்டிக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சிருவார் போலையே, இவ்வளோ அவசரமா அடுத்த மாப்பிள்ளையை பார்க்குறாரு என வருண் உரைக்க, வருண், நீங்களாவே மாமனார் பொண்டாட்டின்னு உறவு வைக்கிறீங்க. ஒருவேளை நம்மளால அவரை ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா அப்புறம் நம்ம ராஜேஷ் தான் வருத்தப்படுவார். பவி, இந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. வருண் நினச்சா கண்டிப்பாக முடிப்பான். அப்படி சொல்லு ராஜேஷ், எப்படி என்னோட ஃப்ரெண்டு? வருண் ராஜேஷின் தோள் தட்டி பவியிடம் காலரை உயர்த்தி காட்டினான். நம்ம ஆளுங்களா இருந்தால் நம்ம பேச்சை கேட்பாங்க. அவர் ஒரு தனி ரகம் மனுஷன். மீசையை முறுக்கிட்டு தான் வச்சது தான் சட்டோன்னு பாவம் எத்தனை வருஷமாக வீட்டில் இருக்க 3 பொம்பளைங்களையும் ஆட்டி படைக்கிறாரு. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பவி, இப்போ நடக்க போகிற விஷயத்தை பாரு, அடுத்து உனக்கே புரிய வரும் என்றான் பிரதாப். ஜெனியால் இதை சரியாக செய்ய முடியுமா? பயப்பட மாட்டாளா? பவி அவளின் சந்தேகத்தை கேட்ட சமயமே அபிராமியின் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து மதிக்கத்தக்க வயதில் தம்பதியர்கள் இருவரும் அவர்களின் ஃபாரினில் வேலை செய்யும் மகனும் இறங்கினர். அவங்க வந்துட்டாங்க, சாண்டி ஆர்வத்தோடு உரைத்தான். என்னங்க, என்ன இருந்தாலும் இந்நேரத்துக்கு அவர் நம்மளை பொண்ணு பார்க்க வர சொன்னது கொஞ்சம் எனக்கு சரியா படல. மாம், நாம் இப்போ ஃப்ரெண்ட்லியாக தானே வீட்டுக்கு வந்திருக்கோம். இதை சாக்கா வச்சு பொண்ணை பார்க்குறோம். நேரடியாக விசேஷம் ஒன்று அமைஞ்சா அந்த சமயம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நேரங்காலம் பார்த்து செய்யலாம். தன் மகன் கூறியதால் தாய் ஏதோ அரைமன நிலையில் ஏற்றுக்கொண்டார். சரி வாங்க உள்ளே போகலாம். மாப்பிள்ளையின் தந்தை கூற அவ்வேளை சரியாக அங்கு வந்த பெண் ஒருவர் அவர்களை விசாரித்தார். அடடா, யார் நீங்கள்லாம்? குரல் கேட்டு தம்பதியரும் ஃபாரின் மாப்பிள்ளையும் திரும்பி பார்க்க, வயதிற்கு சம்பந்தமில்லாத இளமையான உடல்வாகுடன், தலையில் ஆங்காங்கே நரை முடியுடன், நெற்றியில் காலிக்கு இணையான பாதி பொட்டிலும் முழு ஃப்ரேம் போட்ட கண்ணாடியும் அணிந்து கைவிரலை நெஞ்சுக்கு நேராக வைத்து நடனம் ஆடுவது போல் சைகையால் கேட்டார் பெண் ஒருவர். கஜமூர்த்தி என்னோட ஃப்ரெண்டு, பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா, நான் கூட பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களோன்னு நினச்சேன். ஏன் கேட்குறேன்னா, அபிராமி வேற ராஜேஷ்னு ஒரு பையனை காதலிச்சா, அந்த விஷயம் தெரிஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் மாப்பிள்ளை விடோன்னு தோணுச்சு. அந்த பெண்மணி கூறிய விஷயம் கேட்டு மாப்பிள்ளையின் தாயார் அதிர்ச்சியானார். சரி சரி, பனி கொட்டுது, ரொம்ப நேரமாக வெளியவே நிற்கிறீங்களே, உள்ளே போங்க. கடகடவென புன்னகைத்தவாறே விஷயத்தை உரைத்த பெண்மணி அங்கிருந்து சென்றார். என்னங்க, வாங்க திரும்பி போயிடலாம். மகனை பெற்ற தாய் இது எதுவும் சரியில்லை என உரைத்து கொண்டிருந்த சமயமே அபிராமியின் தந்தை கஜமூர்த்தி வெளியே வந்தார். டேய் வாடா, என்ன வெளியவே நின்னுட்ட? வாங்கம்மா, வாங்க மாப்பிள்ள. கஜமூர்த்தி உடனே முறை வைத்து அழைக்க மறுக்க முடியாமல் மூவரும் உள்ளே சென்றனர். வீட்டிற்குள் வந்த விருந்தினர்களை ரமாவதி வரவேற்றார். அபிராமியும் சாமுத்ரிகாவும் அறைக்குள்ளே இருந்து எட்டி பார்த்தனர். தன் தாய் யாரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் என. எப்படிமா இருக்க? மாப்பிள்ளையின் தந்தையார் ரமாவதியை விசாரித்தார். நான் நல்லா இருக்கேன்னா. என்னாச்சு, நீங்கள் வீட்டு பக்கம் வரதே இல்லை?
அதான் இப்போ வந்துட்டாங்கல்ல, இனிமே அடிக்கடி வருவாங்க. விஷயம் என்னன்னா, இவன் பையனை தான் நம்ம பொண்ணுக்கு. கஜமூர்த்தி, பொறுடா, இப்பதானே பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்குள்ளே அவசரப்பட வேணான்னு பார்க்குறேன். நீ கூப்பிட்ட பிறகு மறுக்க மனம் இல்லை, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். நாங்கள் இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அவங்கள பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்குவோம். இன்னொரு நாள் வந்து சாவகாசமாக உட்காந்து பேசுகிறேன், சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். அறிமுகம் செய்ய ஆரம்பிக்கும் சமயமே மொத்த விஷயத்தையும் பேசி முடித்து போய் வருகிறேன் என கூறிய நண்பனை வியந்து பார்த்தார் கஜமூர்த்தி. நடந்ததை அறைக்குள்ளிருந்து கவனித்த சாமுத்திரிகா சந்தோஷத்தில் தன் வலது கையை ஆட்டி வெற்றி குறி செய்து காட்டினாள். ஏய் சாமு, இங்கே என்ன நடக்குது? நீ ஏன் சந்தோஷப்படுற? அப்பா அந்த ஃபாரின் மாப்பிள்ளையே தான் உனக்கு பேசி முடிக்கிறதா இருந்தார். ஆனால் ராஜேஷ் மாமாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நொடி நேரத்தில் திட்டத்தை மாற்றிட்டாங்க. இவனின் பேச்சை கேட்ட அபிராமி வாயில் கை வைத்தாள். எங்கே தந்தையின் காதுகளில் விஷயம் கேட்டு விடுமோ என தங்கையை அறைக்குள் இழுத்துச் சென்றாள். என்னடி சொல்கிற? அவங்களோட திட்டமா? ஆமாக்கா, அவங்க இப்போ கூட வெளியே காரில் காத்துட்டு தான் இருக்காங்க. சாமு இதை உரைத்ததும் அவரும் வெளியே இருப்பாரோ என ஒரு நொடி சிந்தித்தாள் அபிராமி. ஏய் சாமு, மாப்பிள்ளை வீட்டில் வர விஷயத்த நீ தான் அவங்கக்கிட்ட சொன்னியா? ஆமாம். ஏன் இப்படி பண்ண? அப்பாவுக்கு தெரிஞ்சா? போதும்க்கா, அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் சொல்லியே எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டே இருக்காத. இது உன்னோட கல்யாணம். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியும். போதும் சாமு, இனி இந்த வேலையெல்லாம் பண்ணாத. இத்தனை வருஷமாக நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேலேயே நமக்கு எது நல்லதுன்னு அவரே யோசிப்பார். அப்போ இப்போ வந்த ஃபாரின் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? பதிலுக்கு அபி எந்த வார்த்தையையும் உரைக்கவில்லை. இனிமேல் நீ அவங்க கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். தங்கையிடம் கண்டிப்புடன் விரல் நீட்டி குறிச்சென்றாள் அபி. நாங்கள்லாம் யாருக்கும் அடங்காத கால பெரிய காண்டாமிருகம் கஜமூர்த்திக்கே நான் பயப்படலையா? இந்த புஸ்வானம் என்ன மிரட்டிட்டு போகிறாங்கப்பா. கஜமூர்த்தியின் வீட்டிற்கு வந்தவர்கள் மீண்டும் திரும்பி இல்லம் சென்றனர். ஏன் இப்படி சொல்லிட்டு போனாங்க? விஷயம் புரியாது கஜமூர்த்தி வீட்டு வாயிலில் சென்றவர்களை நோக்கியவாறு யோசனையோடு நின்றிருந்தார். அப்போது வருண் அவர்களின் வீட்டை கடந்து சென்றான். கார் கண்ணாடி இறக்கப்பட்டிருக்க காரில் செல்வது ராஜேஷ் மற்றும் வருண் என்பது கவனித்தவருக்கு நன்கு தெரிந்தது. இவங்க ஏதாவது வேலை பண்ணியிருப்பாங்களோ என சந்தேக பார்வை கொடுத்தார். தெருவின் முனைவரை சென்ற வருணின் கார் அங்கேயே நின்றது. அடுத்த 5 நிமிடத்தில் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் சாமுத்திரிகா. சாண்டி மாம்ஸ், கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, நான் உட்காரணும்ல. கார் கதவை திறந்த சாமு சகஜமாக பேசினாள். அவளுக்கு இடம் விட்டு அமர்ந்தான் சாண்டி. ஹாய் மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என் அப்பா இருந்ததுனால சரியாக பேச முடியல. சாமு ராஜேஷிடம் ஆர்வத்தோடு பேசினாள். சாமுவின் மூலம்தான் வருண் விஷயத்தை அறிந்து கொண்டான் என இவர்களுக்கு தெரியாது. அவள் திடீரென காருக்குள் நுழைந்ததும் மற்றவர்கள் குழம்பினர். தன் தாயின் கட்டுப்பாட்டில் இருந்த கனிகா தன் காதலனை சந்திக்க வழி தேடிக்கொண்டிருந்தாள். கனிகா சரவணனுக்கு அழைப்பு விடுக்க அவனோ பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் சூழ்ந்த வட்டமிட்டிருந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தான். சார், திடீர்னு இங்கே ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. போகிற இடத்துலையே இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? சரவணன் பதிலளித்தான். அவசரப்பட்டு தப்பாக எதுவும் கற்பனை செஞ்சிடாதீங்க. இப்போ தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன நடந்திருக்கோன்னு யோசிக்கணும். கேஸை தொடர்ந்து நடத்தினா தான் தகவல் தெரிய வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இறந்து போனது ஆனா பொண்ணா? பொண்ணாக இருந்தால் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா? பெண் நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு சரவணன் அவரை நோக்கினான். என்னம்மா எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? அருகில் இருந்த கான்ஸ்டபிள் பத்திரிகையாளர்களின் கேள்விகளை கவனித்த பிறகு வாய் திறந்தார். தங்கராஜண்ணே, விடுங்க. அவங்க கேட்குற கேள்வியில் தப்பு என்ன இருக்குது? இப்போல்லாம் ஒரு பொண்ணோட உடல் கிடைச்சாலே கற்பழிக்கப்பட்டிருக்காங்களான்னு தான் முதல் கேள்வியாக இருக்குது. சரவணனின் பதிலுக்காக பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர். கிடைச்சிருக்கிறது ஒரு ஆணோட டெட் பாடி. சாண்டியின் அருகில் அமர்ந்த சாமு ராஜேஷிடம் சகஜமாக பேசினாள். அவனுக்கு தான் அவ்வளவு சகஜமாக பேச தயக்கம் வந்தது. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஐய, என்னது இது? வாமா போமான்னு. நான் உங்கள் மச்சனுச்சு, உரிமையோடு கூப்பிடுங்க மாமா. கண்ணடித்து அவளை எடுத்துக்கொண்ட உரிமை ராஜேஷிற்கு பிடித்திருந்தது. ஓகே மச்சி. ராஜேஷ் உடனே அவளின் வைபுக்கு தன்னை மாற்றிக்கொண்டான். சரி சொல்லு சாமு, வீட்டில் என்ன நடந்துச்சு? வந்தவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? வருண் நேராக விஷயத்திற்கு வந்தான். உங்கள் பிளான் போய் ஃபெயிலியர் ஆகுமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அப்பாவை அவங்க பேசவே விடலை. இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் ஜெனி அக்காவோட வாய் வண்ணம்தான். அந்த 40 வயதை தாண்டிய பெண்மணி வேறு யாரும் இல்லை, ஜெனி தான். வந்த மாப்பிள்ளை வீட்டாரிடம் ராஜேஷும் அபியும் காதல் கொண்டிருக்கிறார்கள் என உரைத்து அவர்களின் மனதை கலைத்தாள். வந்தவங்க துளி சதயம் கூட இல்லாமல் உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுலேயே தெரியுது உங்கள் நடிப்பு திறமை எந்த அளவுக்குன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்கா. சாமு ஜெனிக்கு கை கொடுத்து வாழ்த்து கூறினாள். இருந்தாலும் இவ்வளோ அழகான செக்ஸியான ஆண்டியை நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். பேச்சுவாக்கில் சாமு புடவை அணிந்திருந்த ஜெனியின் இடையே கிள்ளினாள். அம்மாடியோ, என்னடி கிள்ற? ஜெனி அவள் பிடித்த தடயத்தை தேய்த்து கொண்டாள். ஏ மச்சி, ஷீ இஸ் மை ப்ராப்பர்ட்டி. அவளை தொடக்கூடாது.
பிரதாப் எச்சரித்தான் சாமுவை. சாமு, உன்னோட அக்கா எப்படி இருக்கா? ராஜேஷ் தயங்கியவாறே அபியை பற்றி விசாரித்தான். நல்லா தான் இருக்கா, ஆனால் அவள் சுத்த வேஸ்ட்டு மாமா. எப்போவும் என் அப்பா பேச்சை மீற மாட்டா. உங்கள் நிலைமையை நினச்சி தான் கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீ நல்லா தைரியமாக இருக்கியே. ஆமாம் மாமா, எல்லாம் என் அக்காவுக்காக தான். இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிற விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் என்னை கொலை பண்ணால் கூட ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அக்காவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவளோட வாழ்க்கை அவங்க கூட அமைஞ்சா சந்தோஷமாக இருக்கும்னு தான் தோணுது. அதனால தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு களத்தில் குதிச்சிட்டேன். சாமு ராஜேஷிடம் பேசிக் கொண்டிருந்த சமயம் காரின் பின்புறமிருந்து அபி கத்தும் சத்தம் கேட்டது. சாமு! அச்சுச்சோ, அபி அக்காவோட குரல். அபி வந்திருக்காளா என்ற ஆர்வத்துடன் ராஜேஷ் கதவை திறந்து வெளியே வந்தான். ராஜேஷை தொடர்ந்து மற்றவர்களும் ஒவ்வொருவராக இறங்கினர். சாமு அதே விளையாட்டு தனத்தோடு தன் அக்காவிடம் பேசினாள். ஹாய் அக்கா, என்ன மாமாவை பார்க்க வந்தியா? அவள் விசாரித்த சமயமே கன்னத்தில் அறை விழுந்தது. தன்னை அடித்த அக்காவை கன்னத்தை பிடித்தவாறு முறைத்தாள் சாமு. அபி, நாங்க தான் சாமுத்ரிகாவை மீட் பண்ணணும்னு கேட்டோம். இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் பேரு பவி, இவங்க பேரு ஜெனி. நாங்கள் 2 பேருமே உனக்கு அக்காங்க. அபி பவியை யார் என்று தெரியாது என உரைத்ததால் பவி உடனே அறிமுகம் செய்து வைத்தாள். இங்க பாருங்க, எனக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. இனிமே என் தங்கச்சியை சந்திக்க நினைக்காதீங்க. எங்க வீட்டு விஷயத்துல தலையிடவும் வேணாம். அங்கிருந்த ராஜேஷின் முகத்தை கண்டுவிடக்கூடாது என தன் கண்களை மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்தாள். நிறுத்தாமல் வேகமாய் வார்த்தைகளை உதிர்த்த அபி தங்கையின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். ஒரு நிமிஷம். வருணின் குரல் அவளை தடுத்தது. திரும்பாமல் அப்படியே நின்றிருந்தாள். சாமு பேசுவது யார் என்று திரும்பி பார்த்தாள். என் ஃப்ரெண்டை பார்க்க எவ்வளோ தூரம் வந்துட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறது நல்லா இல்லையே. வருண் கூறிய வார்த்தைகளை கேட்ட சாமுத்ரிகா ஒருவேளை இப்படி இருக்குமோ என தன் அக்காவை வியந்து பார்த்தாள். அட, பால் குடிக்க வந்து போனியே, இதுதான் உன்னோட ரகசியமா? இதுக்கு எதுக்கு என்ன அறையணும்? சொல்லியிருந்தேன்னா நானே நகர்ந்து அவரோட முகத்தை காமிச்சிருப்பேன்ல. பல்ல உடச்சிருவேன் சாமு, அமைதியா வா. வருண் கூறிய வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் கூறாமல் தங்கையை அழைத்துச் சென்றாள். டேய் ராஜேஷ், என்னடா பார்த்துட்டு நிற்கிற? போய் பேசு. எது, நான் போய் பேசுறதா? பின்ன நானா போய் பேச முடியும்? நீ தாண்டா போகணும். பயமா இருக்கு வருண், என்ன பேசுறது? போய் டின்னர் சாப்பிட்டாச்சான்னு கேளு. விளையாடாதடா, படப்படன்னு வருது. இந்நேரத்துக்கெல்லாம் டாக்டரை பார்க்க டைம் இல்லடா. அபி போயிட்டு இருக்கா, சீக்கிரம் போய் பேசு என்றான் சாண்டி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்ற பவி ராஜேஷிடம். ராஜேஷ், பயப்படாம தைரியமா போய் பேசு. அபிக்கு வேற ஒரு மாப்பிள்ள வரான்னு தெரிஞ்சதும் நீ எவ்வளோ துடிச்சு போன. அந்த எண்ணத்தோட அவன் முன்னாடி போய் நில்லு, பேச்சு தானா வரும். பவியின் பேச்சை கேட்டு ஒரு வேகத்தோடு முன்னோக்கி ஓடினான் ராஜேஷ். பவி, பாடமெல்லாம் பலமா இருக்கு. எப்படி உன்னோட ஸ்டூடெண்ட்டு திருடுவானா? தெரியலங்க, பேசிடுவான்னு தான் நினைக்கிறேன். அபி, அபி நில்லு. இம்முறை அழைப்பது ராஜேஷ் என குரல் கேட்டதுமே தெரிந்து கொண்டாள். அவனுக்கு இணையான அதே வேகத்தில் இவளின் இதயமும் துடித்தது. அவர்கள் இருவருக்கும் தனிமையை கொடுக்க நினைத்தாள் சாமு. கையை விடுக்கா, வீட்டுக்கு தானே போகணும், நானே போய்க்கிறேன். தன் மாமா ராஜேஷை பார்த்து ஆகட்டும் ஆகட்டும் என்பது போல் கஞ்சாடை காட்டி முன்னோக்கி விரைந்தாள் சாமு. அபி, எப்படி இருக்க? உரிமையே அவன் பெயர் கூறுவதும் பேசுவதும் அவளுக்கு பிடித்தமானதாகத்தான் இருந்தது. அவன் முகத்தை பார்க்காமல் தலையை தொங்க விட்டவள் எந்த பதிலும் தரவில்லை. நீ பதில் சொல்ல மாட்ட, ஏன்னா என்கிட்ட பேசினா கூட உன் மனசு என் பக்கம் சாஞ்சிடும்னு பயப்படுற. உண்மை என்னன்னா, நம்மளோட முதல் சந்திப்புலையே உன் மனசுல நான் ஆழமா பதிஞ்சிட்டேன். எனக்கும் அப்படிதான். எனக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து அவ்வளோ ரணத்தில் இருந்தேன். ப்ளீஸ், தேவையில்லாமல் நீங்கள் கற்பனையை வளர்த்துக்காதீங்க. இது சரி வராது. என் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போது உனக்கு என்ன பிடிக்காதா? அவன் அதிர்ச்சியோடு கேள்வியை கேட்டான். தரையிலிருந்து அவனின் ஷூ அணிந்த பாதங்களை பார்த்தவாறு நின்றிருந்தவள் மனதை கல்லாக்கி பதிலை உரைத்தாள். பிடிக்காது. என் கண்ணை பார்த்து சொல்லு அபி. அது மிகவும் கடினமாயிற்றே. அவளால் எப்படி முடியும்? வேறு வழியில்லை. அவரின் கண்களை பார்த்து கூறினால்தான் நம்புவார் என மெல்ல கண் பார்வையை தூக்கி அவனை பார்த்தாள். அவள் தலையை மெல்ல உயர்த்தினாலும் மனம் அவ்வளவு அவசரம் கொண்டது. பெண் பார்க்க வந்த சமயம் அவனின் அருகில் நின்று பேசினாள். அதன் பிறகு இப்போதுதான் இந்த வதனத்தை காண வாய்ப்பு கிடைத்தது. நேர்கண் கொண்டு அவனை காண இதயம் 2 மடங்காய் துடித்தது. சொல்லு அபி, என்ன பிடிக்காதா? பொய்யுரைக்க நினைத்தாலும் உதடுகள் வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுத்தது. அவளே அவளுக்கு அறிவுரை கூறினாள் உள்ளுக்குள். என்ன அபி, ஏன் இப்படி நேரம் கடத்துற? அவரை பார்த்து பிடிக்காதுன்னு சொல்லு. மூளை ஒரு பக்கம் அவளுக்கு கட்டளையிட கண்களும் இதயமும் அதற்கு தடை போட்டது. முடிந்ததை கூறிவிட்டு கிளம்பலாம் என வாய் திறந்தாள். என்னோட பதிலை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. அவளின் பதிலை கேட்டு புன்னகைத்தான். உள்ளுக்குள் அவ்வளவு ஆனந்தம் எழுந்தது. அவள் நிற்காமல் கோபத்தில் நடந்தாள். இவனோ திரும்பி நின்று தன் நண்பர்களை பார்த்து ஆனந்தத்தில் கத்தினான்.
உடனே வருண், பிரதாப் மற்றும் சாண்டி மூவரும் ராஜேஷை நோக்கி ஓடி வந்தனர். என்னடா பேசுன, இவ்வளோ சந்தோஷமா குதிக்கிற? என் அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா. அப்போ என்ன பிடிக்காதான்னு கேட்டேன், பதில் சொல்லாம போறா. சூப்பர், அப்போ கிரீன் சிக்னல் தான். ஆமா சாண்டி, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சாண்டிக்கு பதில் அளித்த ஆனந்தத்தோடு அபியை பார்த்து திரும்பினான் ராஜேஷ். அபி, நீ எவ்வளோதான் விலைக்கு போனாலும் நடக்க போகிறத மாற்ற முடியாது. நானே வேணான்னு சொன்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க. ஆமாம், விடமாட்டோம். இனி ராஜேஷே வேணான்னு சொன்னா கூட நீங்கள் தான் எங்கள் வீட்டு மருமக. வருண் சந்தோஷமான செய்தியை அபியின் செவிகளுக்கு கேட்குமாறு கத்தி கூறினான். அபிராமியை சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட திட்டம் நிறைவேறிவிடும் என்ற சந்தோஷத்தில் நண்பர்கள் இல்லம் திரும்பினர். வெளியே சென்ற பிள்ளைகளை இன்னும் காணவில்லையே என ரமாவதி வாயிலில் காத்திருந்தார். முதலில் சாமு வர அவளை பின்தொடர்ந்து அபிராமியும் வந்தாள். என்னடி உங்க 2 பேருக்கும் அவ்வளோ தைரியமா? உங்க அப்பா அந்த பக்கம் போனதும் உடனே வெளியே போயிட்டீங்க. எங்க போனீங்க? எதுக்கு போனீங்க? மா, உங்க சின்ன பொண்ணை அடக்கி வைங்க, அவ சரியில்லை. ஏய், என்னடி பண்ண? நான் ஒன்றும் பண்ணலம்மா. குல்ஃபி வண்டி வந்துச்சு, வாங்கலான்னு போனேன். எனக்கும் ஒன்று வாங்கி கொடுன்னு அக்காவும் கூட வந்துட்டா. வேற எதுவும் இல்லை. இதுக்கு உன் அப்பாவே பரவாயில்ல. என் முகத்துக்கு நேராகவே உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா ஒரு ஆளாவே தெரியலல்ல. மா, என்னம்மா திடீர்னு இவ்வளோ சோகமாக பேசுகிற? அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். இதுக்கு தான் பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணும்னு சொல்கிறது. உன்னால தான் அம்மா அழறாங்கடி. அம்மா, அவள் சின்ன பொண்ணு, எப்போவுமே வாய் அதிகமாக தான் பேசுவா. உங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் எல்லாம். அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட உன்கிட்ட தானே சொல்லுவோம். சாரிம்மா, இனிமேல் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டேன். சாமு தன் தாய் ரமாவதியை அன்போடு அணைத்தாள். யாரு நீயா? பண்ண சத்தியத்தையே 2 நிமிஷத்தில் மறந்துடுவ. உன்னால் காப்பாற்ற முடியாத விஷயத்துல எல்லாம் வாக்கு கொடுக்காத. என் செல்ல அம்மா, என்னை பற்றி சரியாக புரிஞ்சு வச்சிருக்க. தன் தாயின் புன்னகையை கண்ட பிறகுதான் மகள்கள் இருவருக்கும் மனம் சற்று அமைதி கொண்டது. சரவணன் கிடைத்த டெட்பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தான். சார், டாக்டர் இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. முடியறதுக்கு எப்படியும் 3-4 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் 2 நாளாக தொடர்ந்து டியூட்டி பார்க்குறீங்க. இன்னைக்காவது போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். கான்ஸ்டபிள் தங்கராஜ் சரவணனை விட வயதில் மூத்தவர். இருப்பினும் இன்ஸ்பெக்டரின் பதவிக்கு மரியாதை கொடுத்து பேசினார். தனக்குள் இருந்த உடற்சோர்வு சரவணனுக்கும் புரிந்தது. சரிங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டு கிளம்பும்போது எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சார், ரிப்போர்ட் என் கைக்கு கிடைக்கும்போது விடிகாலையில் ஆகிடும். நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது உங்களை தொந்தரவு செய்யணுமா? நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். நீங்களா எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ பார்த்துக்கோங்க. தேங்க்யூண்ணே. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸு? இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லா கேஸுக்கும் எங்களையே தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருக்க வைப்பார். ஆனால் நீங்கள் நான் வயசானவன் இறக்கம் காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பை பற்றி நான் கவலைப்படக்கூடாதா? நீங்கள் வீட்டுக்கு போங்க சார். சரவணன் அசதியுடனே தன்னுடைய பைக்கில் வீட்டிற்கு திரும்பினான். சரியாக வீட்டின் மெயின் டோரை திறந்து அவன் உள்ளே நுழைய மொபைல் ஃபோனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்டது. வாட்ஸ்அப்பில் கனிகா அனுப்பிய ஆடியோ மெசேஜ் வந்திருந்தது. அவளின் பெயரை பார்த்த பிறகு அதை கேட்க மறுத்து ஃபோனை வைத்து விட்டான். மிதமான வெப்பம் கொண்ட சுடுநீரில் தன் தலையை நனைத்தவாறு குளியல் போட கண்ணை மூடினாலே அவளின் நினைவுதான் தட்டி எழுப்பியது. இதற்கு கண்ணை திறந்து வைத்திருப்பதே மேலென முகத்தில் இருந்த நீரை விலக்கிவிட்டு விழித்திருந்தான். ஈரத்தலையை துவட்டி இரவு உடையை அணிந்தவன் கிச்சனுக்குள் புகுந்தான். குளிர்சாதன பெட்டியை திறக்கையில் புளித்து போன மாவின் வாசனை தெளிவாய் வீசியது. வேறு வழியின்றி அதை உண்டாக வேண்டிய கட்டாயம். தோசைக்கல்லை சுட வைத்தவன் வேலையைப் போலவே அதையும் சரியாக சுட்டு எடுத்தான். பருப்பு பொடியில் எண்ணெயை கலக்கி புளித்த தோசையை கஷ்டப்பட்டு உண்டு முடித்தான். இத்தனை நாட்களாய் இந்த வீட்டில் தனிமையாக வசிக்கிறான். என்றும் தனிமையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்ததில்லை. ஆனால் கனிகாவை தூரம் தள்ளி வைக்கும் இந்த நிமிடங்களை கடப்பது பெரும் வேதனையாக இருந்தது. இப்போதைக்கு இவனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அவனின் வேலைதான். அதில் கவனம் செலுத்துவதால் தான் மூச்சு விட முடிகிறது. மீண்டும் அவனின் மொபைலில் செய்தி வந்த சத்தம் கேட்க கனிகாவாக தான் இருக்கும் என்ற எண்ணத்தோடு எடுத்து பார்த்தான். ஆம், அவளேதான். மீண்டும் வாட்ஸ்அப்பிற்கு செய்தி அனுப்பியிருந்தாள். சுய கட்டுப்பாட்டை மீறி அவள் அனுப்பிய ஆடியோவை ஓடவிட்டான். சரவணன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என்னை வேணும்னே ஒதுக்கி வைக்கிறீங்க. இல்லைன்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணுவீங்கல்ல. அன்னைக்கு பார்ட்டியிலேருந்து கிளம்பி போன அப்புறம் நீங்கள் என்னை சுத்தமாக மறந்துட்டீங்க. வருணின் பர்த்டே பார்ட்டியில் கனிகாவின் கையை பிடித்தவாறு பேசியதை கண்ட அவளின் தாயார் ராதிகா சரவணனின் கன்னத்தில் அறைந்தார். அதில்தான் கோபம் கொண்டுள்ளான் என கனிகா எண்ணினாள். ஆனால் காரணம் அது இல்லை. தன் மனதிற்குள் வைத்திருக்கும் வேதனையை அவளுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என போனை சுவிட்ச் ஆஃப் செய்தான். 2 நாள் தொடர் வேலை பளுவினால் அசதியில் இருந்தான். அதனால் உறக்கத்திற்கு உடல் ஒத்துழைத்தது. அதன் பிறகு காலை விடியலில் மொபைல் போன் ஒலிக்க அலாரத்தின் சத்தம் கேட்டு கண் விழித்தான். போனில் அலாரத்தை அணைத்துவிட்டு நேராய் குளியல் அறைக்குத்தான் சென்றான். குளித்து தயாராகியவன் கண்ணாடி முன்னே நின்று தன் கம்பீர உடையுடன் தலை நிமிர்ந்தான்.
மேலோட்டமாக சாத்தியிருந்த அறை கதவை தாண்டி வெளியே ஏதும் சத்தம் கேட்பது போல் அவன் உணர்ந்தான். பூட்டிய வீட்டுக்குள்ளே யார் வர முடியும்? சற்று பாதுகாப்பான நடையுடன் வெளியே வந்தவன் கிச்சனை நோக்கி நகர்ந்தான். அங்கே அவனின் அத்தை மகள் பவி சமைத்துக் கொண்டிருந்தாள். பவி, நீ எப்போ வந்த? சுத்தம், வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்து சமைக்கிறது கூட தெரியாம தூங்குற. இந்த லட்சணத்துல இருந்தா உன்னை எவனாவது போட்டு தள்ளுடுவான். உன் வீட்டு சாவிதான் என்கிட்ட ஒன்று இருக்கே, அதை வச்சுதான் உள்ள வந்தேன். அவளின் வார்த்தை கேட்டு மெல்ல புன்னகைத்தான். கிட்டத்தட்ட இறந்த உடல் போல்தான் மனம் ரணம் கொண்டிருந்தது. அவள் சமைத்த உணவை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தாள். இவனும் உண்பதற்காக அமர்ந்தான். பரிமாறிய உணவை உண்ணாமல் பவியின் முகத்தை பார்த்தான். நிச்சயம் கனிகா ஏதேனும் கூறி அனுப்பியிருப்பாள். பவி, நீ எதுவும் பேச வேணாம் சரவணா, முதல்ல சாப்பிடு. சில நாட்களாக சரியாக உணவு உண்ணாமல் இருந்தவன் வெகு நாட்களுக்கு பிறகு பவியின் கைப்பக்குவத்தில் பயிரார உணவுண்டான். இவளும் அவன் போதுமென உரைத்த பிறகும் கை நிறைய எடுத்து பரிமாறினாள். உணவிற்கு பின் கை கழுவியவன் சிறிய டவலில் ஈரத்தை துடைத்தவாறு வெளியே வர கதை கேட்பதற்காக தயாராக அமர்ந்திருந்தாள் பவி. இப்ப சொல்லு சரவணா, எதுக்காக நீ கனிகாவை அவாய்ட் பண்ற? உன்னை அறிஞ்சதான் அவளோட அம்மா தானே. இத்தனைக்கும் தன்னோட பயத்தை தாண்டி அத்தனை பேர் முன்னாடி உன்னை காதலிக்கிறத அவ ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேல நீ அவகிட்ட என்ன எதிர்பார்க்குற? கனிகா கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப நல்ல பொண்ணு, வசதியா வாழ்ந்துட்டா, அப்படியே இருக்கட்டுமே. கனிகா எதிர்பார்க்கறதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. புரியல சரவணா, அவ பணக்கார பொண்ணுங்கிற விஷயம் உனக்கு இப்பதான் தெரியுமா என்ன? உன் மனசை பறி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ இதை பத்தி நிறைய முறை யோசிச்சிருக்க. இப்ப திடீர்னு என்ன வந்துச்சு? சரவணன் பதில் உரைக்காமல் அமைதி கொண்டான். அவனின் முகத்தையே உற்று கவனித்த பவிக்கு அப்போதுதான் ஒரு எண்ணம் தோன்றியது. கனிகாவோட அம்மா உன்னை பார்த்தாங்களா? சரியாக விஷயத்தை கண்டறிந்த பவியை ஏறிட்டவன் வருத்தமான மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறு ஆமென தலையசைத்தான். என்ன சொன்னாங்க? என் பொண்ணை விட்டு விலகி போயிடுன்னு உன்னை மிரட்டினாங்களா? ஒருவேளை அவங்க அந்த மாதிரி என்னை மிரட்டி இருந்தா அப்பவே வீடு தேடி போய் கனிகாவை தூக்கிட்டு வந்திருப்பேன். சொல்லு சரவணா, உன்னை மீட் பண்ண வந்த கனிகாவோட அம்மா என்ன சொன்னாங்க? தன் மனதிற்குள் பாரமாக இருந்த அந்த விஷயத்தை பவியிடமாவது கூறி ஆறுதல் தேட நினைத்தான் சரவணன். ஃப்ளாஷ்பேக். ஹலோ தங்கராஜனே, இதோ கிளம்பிட்டேன், 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். சரவணன் ஃபோனில் பேசிக்கொண்டே தன் வீட்டின் மெயின் டோரை திறக்க அச்சமயம் சரியாக வீட்டு வாசலில் கனிகாவின் தாய் ராதிகா நின்றிருந்தார். அர்ஜென்ட் வேலையாக கிளம்புறீங்க போல, கொஞ்ச நேரம் பேசணும், வெயிட் பண்ண முடியுமா? கனிகாவின் தாயின் வருகையை சற்றும் எதிர்பார்க்காத சரவணன் இதில் பேச வேண்டும் என கூறியதும் விஷயத்தை சரியாக கணித்து விட்டான். உள்ளே வருமாறு அழைத்தான். உட்காருங்க. அவன் கிச்சனுக்குள்ளிருந்து தண்ணீர் கொண்டு வர சோஃபாவில் அமர்வதற்கு அசௌகரியமாக உணர்ந்ததை வெளிப்படுத்தி கொண்டிருந்த முகபாவனையை கவனித்தான். அவன் கொடுத்த தண்ணீரை கையில் வாங்கியவர் அருகில் இருந்த டேபிள் மீது வைத்து விட்டார். குடிக்கவில்லை. இது உங்க சொந்த வீடா? இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, இது போலீஸ் குவார்ட்டர்ஸ். ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்தால் பெட்டர்னு நான் தான் இந்த வீடு வேணும்னு கேட்டேன். ஓ, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? இதே ஊர் தான். அம்மாவுக்கு நான் போலீஸில் இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால கொஞ்ச நாள் தனியாக தங்கியிருக்கலான்னு இங்கே வீடு எடுத்து வந்திருக்கேன். அப்போது அப்பா அம்மா உங்கள் கூட இல்லை. உங்கள் சம்பளம் எவ்வளோ? இவரின் கேள்விகள் புருவம் உயர்த்திய திமிரான பாவனையிலேயே வெளிவந்தது. பதில் கூற விருப்பமில்லை என்றாலும் மரியாதைக்காக உரைத்தான். 30,000. ஓ, 30,000மா? நீங்கள் இப்போ தானே இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கீங்க. ஒரு 7-8 மாதம் ஆயிருக்கோம் அவன் தானே? ஆமாம். என் பொண்ணு கனிகா பிறந்ததுலேருந்து பட்டு மெத்தையில் தான் தூங்கி எழுவா. சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போனால் கூட புது துணி தான் உடுத்துவான். இவ்வளோ ஏன், மாதவிடாய் சமயத்தில் அவள் யூஸ் பண்ணுற பொருள், அந்த சமயத்தில் அவள் எடுத்துக்கிற ஆரோக்கியமான உணவு, இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு 10,000 ஆகும். உங்கள் சம்பளத்தை வச்சு அவளோட மாதவிடாய் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை வைத்து திருமணத்திற்கு சம்மதம் இல்லை என கூற வேண்டுமா என யோசித்தான். நான் சொல்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட காதல் தான் முக்கியம்னு நினச்சி என் பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சு கொடுத்தாலும், நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வளர்ந்த பிறகு இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கும்போது மாப்பிள்ளையோட வசதி என்னென்னு பார்ப்பீங்க தானே? ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரே அப்படியெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பரம்பரையாக பணக்காரங்க. என் பொண்ணை கட்டிக்கிறவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறது தப்பில்லையே. இதற்கு மேல் இந்த சோஃபாவில் அமர முடியாது என உடல் வலியோடு முகத்தை சுழித்து கொண்டு எழுந்து நின்றார் ராதிகா. உண்மையிலேயே கனிகாவை காதலிச்சிங்கன்னா அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்களாவே விலகி போயிடுங்க. கனிகாவின் தாய் விஷயத்தை கூறிவிட்டு தன் கையையே விசிறியாய் பயன்படுத்தி காற்றை வரவழைத்து புழுக்கம் தாங்காமல் வெளியே ஓடினார். நடந்ததை பவியிடம் கூறி முடித்தான் சரவணன். தன் அத்தை இப்படியெல்லாம் பேசினாரா என்ற சங்கடத்தில் இருந்தால் பவி. சரவணன், நிச்சயமா அத்தை அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை. நீ கனிகாவை விட்டு விலகணும்னு வேணும்னே இப்படி பேசியிருப்பாங்க. அவங்க வேணும்னு பேசல, மனசில் இருந்தது தான் பேசியிருக்காங்க. அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவங்க குணத்தை நான் கணிக்கல.
தன்னோட குணமே கெட்டு போயிடுச்சுன்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்கிட்ட அந்த மாதிரி பேசினாங்க. அப்போது கனிகாவை விட்டு விலகணும்னு நீ முடிவு எடுத்துட்டியா? அதனால தான் அவள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறியா? எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். நான் சொன்ன எதையும் நீ கனிகா கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. இந்த மாதிரி பண்ணுறது தப்பு சரவணா. அவள் உன்னை நம்பி தான் அவளோட காதலை எல்லார் முன்னாடியும் சொன்னா. அவள் எப்படி தாங்கிப்பா? காதலிச்சது கனிகா மட்டும் இல்லை, நானும் தான். அதோட வேதனை எனக்கும் இருக்குது. ஆனால் என் வேதனையை விட அவள் சந்தோஷமாக வாழறது தான் எனக்கு முக்கியம். அவங்க அம்மா அப்பா பார்க்குற பையனையே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடந்த எதையும் நீ கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அரைஞ்சதுனால தான் நான் கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்துன்னு போட்டோம். என் பேச்சை மாரி கனிகா கிட்ட இதை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்கள் யார் கண்ணிலையும் படாத இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன். பாசத்தினால் மிரட்டிய சரவணன் வீட்டிலிருந்து வெளியேறினான். வேறு வழியின்றி பவி வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பினாள். பவி அவளின் ஸ்கூட்டியில் செல்லும்போது கனிகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஸ்கூட்டியை நிறுத்தி ஃபோனை எடுத்து பேசினாள். ஹலோ பவி, அவரை பாத்தியா? என்ன சொன்னாரு? என் மேலே கோவமா அவருக்கு? உண்மையை அவளிடம் கூற முடியாமல் தவித்தாள் பவி. ஆமாம் கனிகா, அவன் கோவமாக தான் இருக்கான். என்கிட்ட கூட சரியாக பேசல. கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம். அவருக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருப்பேன். ஆனால் என் அம்மா காத்திருக்க மாட்டாங்க. என் அத்தை பையன் சந்திரன் தெரியும்ல, அவனுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்த தேதி குறிச்சிட்டாங்க. கனிகா அழாத. இந்த விஷயத்த உன் அண்ணா கிட்ட சொன்னியா? வருண் அண்ணா கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் என்ன, கவலை விடு. நான் உன் அண்ணா கிட்ட பேசுகிறேன். என்ன பண்ணலான்னு அவர் சொல்லுவார். தன் அண்ணன் மற்றும் பவியை தான் இந்த விஷயத்தில் நம்பினாள் கனிகா. கனிகாவிடம் பேசிவிட்டு பவி லாரன்ஸை அட்மிட் செய்திருந்த மருத்துவமனைக்கு சென்றாள். லாரன்ஸ் அருந்துவதற்கு தேவையான பழச்சாறை வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்தாள். மேலும் தேவையான சில உடைகளையும் எடுத்து வந்தாள். லாரன்ஸ் என்ன பண்ணுறான் ஜெனி? நல்லா தூங்குறான். ஆனால் விழிக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு எப்போ போவோம் தான் கேட்குறான். ஆமாம், நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான். இப்போ படுத்த படுக்கையாக இருக்க சொன்னால் எப்படி அமைதியாக இருப்பான்? டிஸ்சார்ஜ் எப்போ சொல்லியிருக்காங்க? நாளைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. சரி, நீ போய் சாப்பிடு. லாரன்ஸ் கூட நான் இருக்கேன். ஜெனி உணவு உண்பதற்காக அமர லாரன்ஸின் அருகில் பவி அமர்ந்து கவனித்து கொண்டாள். கைதிகளை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையில் ரவுடிகளின் நடமாட்டம் தென்பட்டது. கைதிகளைப் போலவே அவர்களும் சீருடை அணிந்து கலந்துவிட்டனர். டேய், இங்கே பாருங்க, இவனை மட்டும் சரியாக முடிச்சிட்டா நாம் எதிர்பார்க்காத செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதுதான் அவனோட ஃபோட்டோ. பேரு மதிமாறன். அந்த கூட்டாளிகளின் தலைவன் தன் கையில் இருந்த மொபைல் மூலம் மதிமாறனின் புகைப்படத்தை தன் ஆட்களுக்கு காட்டினான். மொத்தம் 5 நபர்கள் மதிமாறனை கொள்வதற்காக சிறைச்சாலைக்குள் கைதிகளாக உள்ளே நுழைந்தனர். இதற்கு ஜெயிலரும் உடந்தை. ஜெயிலில் இருக்கும் கைதிகள் ஒவ்வொருவருக்கும் என்ன திறமை இருக்கிறதோ அதன் வழியில் அவர்களை வேலை வாங்குவர். மதிமாறனுக்கு பிசினஸில் தான் மூளை அதிகம். உடல் வழி செய்யும் வேலையில் அவனுக்கு நாட்டம் கிடையாது. இருப்பினும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தான். மதிமாறனை கொள்வதற்காக அவனை தேடி வந்த 5 அடியாட்கள் அவன் வேலை செய்யும் குடோனுக்குள் நுழைந்தனர். மதிமாறன் செய்து வைத்திருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்களை வேண்டுமென்றே கால்களால் மிதித்து நடந்தனர். உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா? இப்படி பொருளை வீணாக்கிட்டு போறீங்க? ஆமாண்டா, எங்களுக்கு கண்ணு தெரியல. உனக்கு தெரியும்னா மூடிக்கிட்டு ஓரமாக எடுத்து வைக்க வேண்டியது தானே? இந்த அநாகரிகமான வார்த்தைகளை மதிமாறன் பொறுத்து கொள்ள மாட்டான். உடனே எழுந்து நின்றான். என்னடா முறைக்கிற? அடிச்சிருவியா? வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த அடியாட்களின் தலைவன் மதிமாறனை அடித்தான். சில வினாடிகளிலேயே அந்த இடம் சண்டைக்களமாக மாறியது. உள்ளுக்குள் இருக்கும் கைதிகள் திடீரென ஏற்பட்ட சண்டையை கூடி நின்று கவனித்தனர். அந்த இடத்திற்கு ஒரு காவலர் கூட வரவில்லை. ஐவரும் ஒன்றாக இணைந்து மதிமாறனை தாக்கினர். ஒருவனை அடித்த பிறகு அடுத்த ஆளை அடிப்பதற்கு வெறும் ஒரு நொடிதான் இடைவெளி கிடைத்தது மதிமாறனுக்கு. இதற்கிடையில் சண்டை நடக்கும் விஷயத்தை ஜெயிலரிடம் ஒருவன் ஓடிச் சென்று கூறினான். சார், மதிமாறன் என்ற கைதியை 5 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது சார். ஒய்யாரமாய் அமர்ந்திருந்த ஜெயிலர் நிதானமாய் பதிலளித்தான். சண்டை ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? 5 நிமிஷம் இருக்கும் சார். போ, வர. அவர்கள் எண்ணியது போலவே மதிமாறனை இடைவிடாது தாக்கி கைகளை பிடித்து லாக் செய்தனர். சண்டை ஆரம்பித்து 1/4 மணி நேரம் கழித்துதான் ஜெயிலர் அந்த இடத்திற்கு வந்தான். ஏய், தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. ஆட்களை இடித்து கொண்டு முன்னால் வந்தான் ஜெயிலர் காளிதாஸ். தரையில் மதிமாறனின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு உள்ளே நுழைந்தான். மாறாக மதிமாறன் கம்பீரமாக நிற்க அவனை சுற்றி அடியாட்கள் கை கால்களை பிடித்தவாறு உடல் வலியோடு முனகிக் கொண்டிருந்தனர். என்னடா நடந்துச்சுங்க? என்ன சார், ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தீங்க போல? மதிமாறன் நக்கலான பார்வையோடு கேட்டான். இல்லை சார், சண்டை நடந்துட்டுருக்கோம், தடுக்கலான்னு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தீங்களான்னு கேட்டேன். இவர்களின் திட்டம் பற்றி மதிமாறன் அறிந்து கொண்டான். என்னடா பார்த்துட்டு நிற்கிறீங்க? இவனுங்களை தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். மருத்துவமனை அழைத்து செல்லும் சாக்கில் இந்த ரவுடிகளை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என யோசித்தான் காளிதாஸ்.
மதிமாறனை மருத்துவமனை அழைத்து செல்லும் சம்பவம் நடக்கும் என நினைத்தால் அதற்கு மாறாக நடந்துவிட்டது என்ற ஏமாற்றத்தோடு திரும்பினான் ஜெயிலர். சண்டை முடிந்ததிலிருந்து மதிமாறனுக்கு உள்ளுக்குள் அச்சம் அதிகமாக இருந்தது. வெளியே இருக்கும் தன் குடும்பத்தாருக்கு ஏதேனும் இன்னல் வந்திருக்குமோ? உடனே ஜெயிலில் இருந்த காவலாளி ஒருவரின் மொபைல் மூலம் வருணுக்கு அழைத்தான். அன்று மாலையே வருணும் அவனின் தாய் ராதிகாவும் மதிமாறனை சந்திக்க வந்தனர். காத்திருப்பு அறையில் இருந்த தன் தாயையும் தம்பியையும் காண வந்து சேர்ந்தான் மதிமாறன். மதிமாரா, நெத்தில என்னடா கட்டு? எப்படி அடிபட்டுச்சு? அம்மா, அது இருட்டில் நடக்கும்போது தெரியாம கீழே விழுந்துட்டேன். நீ ஏன் ராத்திரி நேரத்தில் வெளியே போற? பத்திரமா இருக்க வேண்டியது தானே? பாவம் ராதிகா மதிமாறன் மீது இருந்த அன்பில் அவன் கூறிய பதிலை நம்பிவிட்டார். இரவு நேரத்தில் செல்லிலிருந்து கைதிகளை வெளியே அனுப்ப மாட்டார்கள் என்ற விஷயம் வருண் அறிவான். வந்திருந்த ராதிகாவையும் வருணையும் தாண்டி பார்வையை அலைய விட்டான் மதிமாறன். உன்னை பார்க்க வரும்போது அணுவியும் கூட வர சொல்லி அழைச்சோம், அவள் வரலன்னு சொல்லிட்டா. பரவாயில்லம்மா, அவளுக்கு என் மேலே இன்னும் கோபம் போகல போல. சுஜி பாப்பாவையாவது அழைச்சிட்டு வந்திருப்போம், நீ வேணான்னு சொல்கிற. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்கம்மா. என் பொண்ணுக்கு நான் ஹீரோ, என்னை இப்படி கம்பிக்கு மறுபக்கம் ஒரு கைதியாக பார்க்குற நிலைமையை கொண்டு வந்துடாதீங்க. மேற்கொண்டு ராதிகா மதிமாறனிடம் சில வார்த்தைகள் பேசினார். மா, நீங்கள் வெளியே காரில் காத்துருங்க, நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு வரேன். பத்திரமா இரு மதிமாரா. ராதிகா மதிமாறனிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பியதும் வருண் தனக்குள் இருந்த கேள்விகளை கேட்டான். என்ன நடந்துச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? வருண், வெளியே நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக தானே இருக்கீங்க, உங்கள் யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையே? நாங்கள் நல்லா தான் இருக்கோண்ணா, ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு காலையில் என்னை கொலை பண்ணுறதுக்காக 5 பேர் கைதிகளாக உள்ளே வந்திருந்தாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, அவங்கள தான் அடித்து போட்டேன். ஆனால் எனக்கு இது சரியாக படல. உள்ளே பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரிகளுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? என்னை கொலை பண்ண ஆளுங்களை பத்திரமா உள்ளே அனுப்புனதே இங்கே இன்சார்ஜாக இருக்க ஜெயிலர் தான். அதை விட வருண், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. வெளியே இருக்க நம்ம குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கோ. வருணின் பார்வை அர்த்தம் தேடி அலைந்தது. கொலை செய்யும் அளவிற்கு துணிந்தது யாராக இருக்கும்? சில நிமிடங்களுக்கு பிறகு வருண் வெளியே காத்து கொண்டிருந்த தாயை சென்றடைந்தான். என்ன வருண், உன் அண்ணன்கிட்ட என்ன பேசின? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இப்படி தான், 2 பேரும் ரகசியம் பேசுவீங்க, கேட்டால் சம்மந்தம் இல்லாத மாதிரி பதில் சொல்லுவீங்க. தன் திட்டம் தோல்வியடைந்த கோபத்தில் அந்த ஜெயிலர் குடிக்கச் சென்றான். விலை உயர்ந்த மதுபானங்கள் பரிமாறப்படும் இசை மிகுந்த ஒரு பாரில் குடித்து கொண்டிருந்தான். அப்போது அதே சோஃபாவில் ஜெயிலரின் அருகே வருண் வந்து அமர்ந்தான். முதலில் வருணை கண்ட ஜெயிலர் விழித்தான். யார் இவன் என்ற பார்வையோடு தொடர்ந்து குடித்தான். என் அண்ணனை கொலை பண்ண சொன்னது யாரு? ஓ, நீ தான் மதிமாறனோட தம்பியா? நான் தான் உன் அண்ணனை கொலை பண்ண ஆளை உள்ளே அனுப்புனேன். என்ன இப்போ? அந்த ஜெயிலர் வார்த்தையை முழுதாக முடிப்பதற்குள் அருகே அமர்ந்திருந்த வருண் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைய சரக்கும் சைடிஷும் வைத்திருந்த டேபிள் மீது மோதி பவுன்ஸ் ஆகி மேலே வந்தான். அவன் அடித்ததில் கன்னத்தை பிடித்து கொண்டவன், இந்த அடிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், என்னை எதுவும் பண்ண முடியாது என்றான். கன்னத்தை பிடித்தவாறு ஜெயிலர் வீராப்பாய் வார்த்தைகளை உரைக்க அவன் மூக்கிலிருந்து ரத்தம் முடிந்தது. ஏதோ போல் ஊறுகிறதே என அவன் மூக்கின் கீழ் தொட்டு பார்க்க கையில் தெரிந்த இரத்தக்கரையை பார்த்து அஞ்சினான். என் மேலேயே கை வச்சிடல, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த பார் ஓனரே நான் தான்டா. இங்கே இருக்கவங்க எல்லாரும் என்னோட ஆளுங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. டேய், எல்லாரும் எங்கடா போனீங்க? ஜெயிலர் காளி கோபத்தில் எழுந்து நின்று கையில் இருந்த தன் சரக்கு பாட்டிலை தரையில் போட்டு உடைத்தான். இசைக்கேற்ப நடனமாடிக்கொண்டிருந்த இள வட்டாரங்கள் பாட்டில் உடைந்த சத்தம் கேட்டு நடனத்தை நிறுத்தினர். ஏதோ சண்டை என உணர்ந்ததும் டிஜேவும் இசையை நிறுத்தினான். உன்னால் எத்தனை பேரை அழைக்க முடியும் என திமிரோடு சோஃபாவில் தோல் உயர்த்தி அமர்ந்திருந்தான் வருண். இவனை அடித்து கை காலை உடச்சி போடுங்கடா, செத்தாலும் பரவாயில்ல. சிலர் அந்த பப்பில் வேலை செய்து கொண்டிருந்த வெயிட்டருக்கு உத்தரவிட உடனே சீருடை அணிந்த அடியாட்களாய் மாறினர் வெயிட்டர்கள். கையில் இருந்த மதுபானத்தட்டை அப்படியே வருணின் மீது அடிக்க ஓங்கினான் ஒருவன். லாவகமாய் தலையை குனிந்து உடலை வளைத்து காலை நீட்டி எதிரில் வந்தவனை உதைத்து தடுமாறி விழ வைத்தான் வருண். அனைவரும் தன்னையே கவனிப்பதை உணர்ந்தவன், சாரி கைஸ், என்னால் உங்கள் வீக்கெண்ட் பார்ட்டி டிஸ்டர்ப் ஆகாது. டிஜே, மியூசிக் ஸ்டார்ட். வருணின் அடியை பார்த்த பிறகு டிஜே தாமதம் செய்வானா? இருந்ததிலேயே சிறப்பான பீட் மியூசிக்கை ஓடவிட்டான். கமான் கைஸ், லெட்ஸ் டான்ஸ். வருண் புன்னகையுடன் நடனமாடியவாறு அனைவரையும் உற்சாகமூட்டினான். நடப்பது சண்டையாக இருந்தாலும் வருணின் அழகும் அவனின் ஸ்டைலும் மற்றவர்களை ஆடத் தூண்டியது. அச்சமில்லாமல் அவர்களும் ஆடினர். நடனத்தின் இடையே வருணின் தலையில் ஒரு பீர் பாட்டில் பட தன் தலையை தொடுவதற்குள் தடுத்து பிடித்து அடிக்க வந்தவனின் மூக்கை உடைத்தான். கையில் நுரை பொங்க சிக்கிய பாட்டிலை கண்டதும் அருந்த மனம் தூண்டியது. இடையில் பவியின் முகம் வந்து போக, கடவுளே வேணாம்பா சாமி என கும்பிடு போட்டு மரியாதையாக வைத்து விட்டான். தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த ஆட்களையும் அடித்தான். சுற்றி இருந்தவர்களுக்கு நடனத்தோடு சேர்ந்து சண்டை காட்சியும் இலவசமாக கிடைத்தது.
வெறும் 1.5 நிமிட இடைவெளியில் அனைவரையும் அடித்து தரையில் வீழ்த்தினான். என்ன ஜெயிலரே, ஸ்டாக் இவ்வளோதானா, இல்லை இன்னும் ஆளுங்க இருக்காங்களா? வருணின் அடுத்த அடி தனக்கு தான் என்பதை உணர்ந்த ஜெயிலர் காளி உடனே அங்கிருந்த ஆட்களை தள்ளிவிட்டு வாயிலை நோக்கி ஓடினான். வருணும் அந்த காளியை பிடிப்பதற்காக ஓட்டம் எடுக்க அப்போது அங்கிருந்த பெண்ணொருவள் அவனின் கையை பிடித்து நிறுத்தினாள். ஏய், நீ ஏன் இன்னைக்கு ராத்திரி என்னோட கழிக்கக்கூடாது? மகராசி, உன் நல்ல நேரம், நான் என் பொண்டாட்டியோட வரல. அவ காதில் மட்டும் விழுந்திருந்தா 2 பேருக்கும் இங்கேயே சமாதி தான். ஆளை விடுமா? வருண் மறுப்பு கூறி கும்பிடு போட்டு ஓடியதில் அவள் வருந்தி நின்றாள். பப்பில் இருந்து ஓடி வந்த ஜெயிலர் குறுக்கு வழியாக மெயின் ரோட்டிற்குள் புகுந்தான். ஏராளமான கார், ஆட்டோ என வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. உச்சி ஏறிய போதையில் ஓட முடியாமல் ஓட்டம் எடுத்தான். வருண் பின்னாலேயே விரட்டி கொண்டு வர எதிரே வந்த கார் ஒன்று ஜெயிலரின் மீது மோதியது. காரை ஓட்டி வந்த டிரைவர் சுதாரித்து பிரேக் போட மேலோட்டமாய் மோதி தரையில் விழுந்ததோடு உயிர் பிழைத்தான் காளி. டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தவன் கடுப்புடன் வெளியே வந்தான். யோ, உனக்கு சாவறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? இல்லைங்க, அவன் என்னை கொல்ல வரான், என்னை காப்பாத்துங்க. அந்த டிரைவரும் எதிரில் இருந்த வருணை மேலும் கீழும் பார்த்தான். நீ என்னடா பொது இடத்துல இவனை விரட்டிட்டு வர? அங்கேயே 2 போடு போட்டு கட்டி வைக்க மாட்ட? காரை ஓட்டி வந்தவன் திடீரென வருணுக்கு சாதகமாக பேசியதும் ஜெயிலர் வியந்து போனான். யார் இவன்? அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.